அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற அக்டோபர் 13ஆம் தேதி ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற முதுகலை உடற்கல்வி இயக்குனர் தேர்விற்கு தயார் செய்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்குமான டெஸ்ட் பேஜ் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது கடந்த காலங்களிலே ஏசிசி மையத்தை பொறுத்தளவு ஒவ்வொரு ஆண்டுமே இணைய வழியாகவும் நேரடியாகவும் நம்மளுக்கு டெஸ்ட் பேஜ் நடத்துறது அப்படின்றது ஒரு மரபு இருக்கு. அந்த அடிப்படையில இந்த ஆண்டு நம்மளுக்கு நிறைய மாணவர்கள் நேரடியா தொலைபேசியில தொடர்பு கொண்டு, எங்களுக்கு இது மாரிங்க டெஸ்ட் பேஜ் வேணும் அப்படின்னு சொன்னதனுடைய அடிப்படையில, நம்ம ஏற்கனவே இந்த டெஸ்ட் பேஜ நம்ம ஆட் குடுத்துருக்கோம். அது சம்மந்தமாவும் சில யூடியூப்ஸ்ல நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில ஏன் இந்த டெஸ்ட் பேஜ நம்ம எழுதணும்? முதல்ல அத நான் சொல்லிட்டு, அதுக்கு பின்னாடி இந்த டெஸ்ட் பேஜ்ல என்ன அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்றத பத்தியான ஒரு அறிமுகம் தான் இதுல செய்றேன். முதல்ல டெஸ்ட் பேஜ் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப கிட்டத்தட்ட இன்னும் நம்மளுக்கு இப்ப இன்னைக்கு நமக்கு 2ஆம் தேதி. ஸோ இதுல ஒரு 30 நாள் நம்மளுக்கு இன்னும் ரிமைனிங் ஒரு 28 நாள், அங்கிட்டு ஒரு 13 நாள். இதுதான் நம்மளுடைய கையில இருக்கக்கூடிய நாட்கள். ஏற்கனவே தேர்வுக்கு தங்களை நன்றாக தங்களை தயார் செய்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு தான் இந்த டெஸ்ட் பேஜ் பயன்படும். எல்லாருக்கும் டெஸ்ட் பேஜ் பயன்படாது. ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட மையத்திலேயோ, இல்ல ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பு நிலையிலோ இருந்து நீங்க தயார் செய்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா, அவங்களுக்கு தான் இந்த டெஸ்ட் பேஜ் யூஸ் ஆகும். நார்மலா எந்த எக்ஸாமினேஷனுக்கு பிரிப்பரேஷன் பண்ணாம நேரடியா எக்ஸாம் எழுத போகலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் படிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஏசிசி மெட்டீரியல் தவிர, இப்ப ஏசிசி மெட்டீரியலா 10 யூனிட்டுக்குமான தொகுப்ப படிச்சுட்டு போறவங்களுக்கு கூட இது எப்படி பயன்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல என்ன அப்படின்னா, இப்ப தேர்வை பொறுத்தளவு பல்வேறு காலகட்டங்கள்ல நீங்க எழுதின தேர்வு உங்களுக்கு அனுபவம் இருக்கும். ஆனா நம்ம நிறைய தெரிஞ்ச கொஸ்டின்ல இருந்து தப்பு பண்ணிட்டு வந்திருப்போம். ஏன் காரணம் அப்படின்னா, அந்த கொஸ்டின சரியா நம்ம அனலைஸ் பண்ண முடியல. சரியான படிச்சுட்டு போயும் தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு பண்ணிட்டு வந்திருக்கோம். அதனால பார்த்தோன்னா, ஒரு சில பேரு 1, 2 மார்க்ல வெளிய வந்திருப்பாங்க. அப்ப இந்த டெஸ்ட் பேஜினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நன்றாக தயார் செய்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் இந்த டெஸ்ட் பேஜ் போட்டீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 7000 கொஸ்டின் இதுல கவர் ஆகும். நீங்க எக்ஸாமினேஷன் போறதுக்கு முன்னாடி, அதாவது எக்ஸாமினேஷன் போறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இந்த மாதம் இறுதி வரை, இப்ப இதுவரைக்கும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 5000 கொஸ்டின் அப்லோடட் ஆயிருச்சு. இன்னும் ஒரு 2000 கொஸ்டின் மட்டும் அப்லோடட் ஆகும். இந்த 2000 கொஸ்டின் அப்லோட் ஆயிருச்சு அப்படின்னா, ஒட்டுமொத்தமா இன்னும் ஒரு 15 நாட்களுக்குள்ள இது அப்லோட் ஆயிரும். அப்ப என்டையரா உங்களுக்கு இந்த நீங்க கன்டினியூவா இப்ப டெஸ்ட் பேஜ் போட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, இதுல இருந்து உங்களுக்கு நீங்க தேர்வுக்கு போறதுக்குள்ள இந்த 7000 கொஸ்டின் டெஸ்ட் பேப்பர்ஸையும் நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு போயிற முடியும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்க ஏற்கனவே உங்களுக்கு சில பேர் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மெட்டீரியலுடைய அடிப்படையிலயும், அதே மாரி கடந்த காலங்களில் கேட்கப்பட்ட வினாக்களுடைய அடிப்படையிலயும், தற்போது எப்படி இந்த யூனிட்ல கொஸ்டின் பேப்பர்ஸ் செட் ஆகும் அப்படின்றத அடிப்படையில தான் இந்த டெஸ்ட் பேஜ் நம்ம உருவாக்கியிருக்கோம். இது நன்கு அ தேர்வினுடைய அடிப்படையில தயார் செய்யப்பட்ட ஒரு டெஸ்ட் பேஜ் தான். அதனால இப்ப டெஸ்ட் பேஜ் போடும்போது உங்களுக்கு என்ன ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 7000 கொஸ்டின் பேப்பர நீங்க புதிய பாடத்திட்டத்தின்படி தயார்படுத்திட்டு போறீங்க அப்படின்னா, அப்ப நம்ம படிக்கும்போதும், ஆனா ஆன்சர் பண்றதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கும். அப்ப இந்த டெஸ்ட் பேஜ பொறுத்தளவு நீங்க நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஒரே டெஸ்ட்ட எத்தன முறை வேணாலும் நீங்க அட்டெண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி அட்டெண்ட் பண்ணி பார்க்க ஒரு குறைந்தபட்சம் இந்த 1 மாசத்துக்குள்ள நீங்க ஒரு 7000 கொஸ்டின பார்த்துட்டு டெஸ்ட் பேஜ்க்கு போம்போது, நேரடியா தேர்வுல பார்த்தோம் அப்படின்னா, எல்லா வினாக்களுக்கும் நம்மளுக்கு அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியும் கிடைக்கும். அதே மாரிக்கு தேர்வுல சரியா நேர்த்தியான விடையை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அந்த அடிப்படையில தான் நம்ம இந்த டெஸ்ட் பேஜ் உருவாக்கியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்தளவு ஏற்கனவே உங்களுக்கு நாங்க சொல்லியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல அந்த நம்பர் இருக்கு. ஏற்கனவே சொல்லப்பட்ட நம்பர் தான். அந்த நம்பர்லயே நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா, அவங்க டெஸ்ட் பேஜ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத. இந்த டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்றவங்க என்ன அப்படின்னா, நீங்க வீட்ல இருந்தே எப்ப வேணாலும் விருப்பப்படுற நேரத்துல நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். ஏன்னா 24x7 ஹவர்ஸ் அப்படின்னா 24 மணி நேரமும் 7 நாளும் உங்களுக்கு இந்த டெஸ்ட் இருக்கும். அதனால எத்தனை முறை வேணாலும் அட்டெண்ட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாமினேஷன் வரைக்கும். 13ஆம் தேதி வரைக்கும். இப்ப இதுல எப்படி கன்டென்ட் இருக்கும் அப்படின்னா, நீங்க இந்த கோர்ஸ பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா, அந்த டெஸ்ட் பேஜ்க்குள்ள போனீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்ப இதுவரைக்கும் 278 கன்டென்ட் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? 278 டெஸ்ட் இதுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். இப்ப இதுவரைக்கும். அப் டூ டேட் வரைக்கும் 278 டெஸ்ட் உள்ள இருக்கு. ஸோ இந்த 278 டெஸ்ட்ட நீங்க பர்ச்சேஸ் பண்ண பின்னாடி உள்ள கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா, அதுல என்ன காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரிக்கு உங்களுக்கு டிஸ்ப்ளேல இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, யூனிட் 1 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மோட்டார் டெவலப்மென்ட். யூனிட் 2 ஆர்டிஜி, பிடிஜி, ஏ கேட்டகரி அண்ட் பி கேட்டகரி கேம்ஸ் அப்படின்றது அண்ட் ஸ்போர்ட்ஸ், கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது இருக்கும் யூனிட் 2ல. யூனிட் 3ல பார்த்தோம் அப்படின்னா, அத்லெட்டிக்ஸ் அண்ட் செஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்றது இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா, அடுத்தது யூனிட் 4ல டோர்னமெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் அப்படின்றது இருக்கும்.
அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 5ல ஹியூமன் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட் அப்படின்றது இருக்கும். தென் யூனிட் 6ல ஜெனரல் தியரி அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் அப்படின்னு இருக்கும். ஸோ யூனிட் 7 எக்ஸசைஸ் பிசியாலஜி அண்ட் ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன். தென் யூனிட் 8 ரிசர்ச் ப்ராசஸ் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ். அடுத்து யூனிட் 9 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ். தென் யூனிட் 10 மாடர்ன் ட்ரெண்ட் இன் பிசிக்கல் எஜுகேஷன். ஸோ இந்த 10 யூனிட்டுக்குமான தனித்தனி ஃபோல்டர் இருக்கும். அப்போ நீங்க இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ண பிறகு இந்த 10 ஃபோல்டர் உங்களுடைய டிஸ்பிளேல காட்டும். இந்த 10 ஃபோல்டர்ல ஃபர்ஸ்ட் நீங்க இப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ ஒவ்வொரு இதுலையும் இப்போ அவைலபிலிட்டி டெஸ்ட் நான் சொன்னேன் மொத்தம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 278 டெஸ்ட் பேப்பர்ஸ் உள்ள இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்க யூனிட் 1ல பிரின்சிபல்ஸ் ஆஃப் மோட்டார் டெவலப்மெண்ட் அப்படின்றது பாருங்க 31 டெஸ்ட் அவைலபிலிட்டி இருக்கு யூனிட் 1ல. புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட பிரின்சிபல்ஸ் ஆஃப் மோட்டார் டெவலப்மெண்ட் இருக்குல்ல, அப்போ அதுல 31 டெஸ்ட். ஒரு டெஸ்ட் மினிமம் வந்து 25 கொஸ்டின் இருக்கும், மேக்ஸிமம் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்ப நீங்க மல்டிபிகேஷன் பண்ணிக்கங்க. கிட்டத்தட்ட இதுல இப்ப எத்தனை கொஸ்டின் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25 கொஸ்டின் மினிமம் வச்சுக்குவோம். சில டெஸ்ட் பேப்பர்ல 30 கொஸ்டின் வரைக்கும் போகும். அப்ப 25 to 30 போகுது. 25ல இருந்து 30 வச்சு ரேஞ்சில் பார்த்தா கூட ஒரு கிட்டத்தட்ட 750 775 டெஸ்ட் வந்து கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் இதுல இருக்கு. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கிட்டத்தட்ட 275 கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருக்கு. 31 டெஸ்ட் படி நீங்க மல்டிபிகேஷன் பண்ணிப்பா. மினிமம் சில இதுல 30 கூட இருக்கலாம், 1-2ல ரேரா தான் இருக்கும். மேக்ஸிமம் 25 தான் இருக்கும். அதே மாதிரி அடுத்து பாருங்க யூனிட் 2 பொறுத்தளவு ஆர்டிஜி, பிடிஜி, ஏ கேட்டகரி அண்ட் பி கேட்டகரி கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பியூர்லி மேஜர் கேம்ஸ் அண்ட் நியூ கேம்ஸ்ல வரக்கூடிய கேட்டகரி தான். ஸோ இது வந்து யூனிட் 2ல இருக்கக்கூடிய இதுல வந்து கிட்டத்தட்ட 26 டெஸ்ட் பேப்பர் உள்ள வச்சிருக்கும். உள்ள இது வரைக்கும் அப்லோட் ஆகுது. அப்ப இதுல எத்தனைன்னு மல்டிபிகேஷன் படிப்பாரு. மினிமம் 25. ஸோ நான் மல்டிபிகேஷன் பண்ணி சொல்லல. மினிமம் 25 அப்படின்னா இதுல எவ்வளவு கொஸ்டின் பேப்பர்ஸ் உள்ள இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரிக்கு வந்து இப்ப எல்லா யூனிட்டுமே முழுமையா இன்னும் நிறைவு பெறல. ஒரு சில யூனிட்லாம் முழுமையா நிறைவு பெற்றுச்சு. எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா யூனிட் 1 வந்து ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. இதுல ஏதாவது மாடல் டெஸ்ட் ஏதாவது 1-2 உள்ள ஆட் ஆகும். மற்றபடி இது எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. அதே மாதிரிக்கு வந்து ஹியூமன் பெர்ஃபார்மன்ஸ் ஜென்டர் எக்ஸசைஸ் பிசியாலஜி அண்ட் ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் கம்ப்ளீட்டா டெஸ்ட் பேப்பர்ஸ் அப்லோட் ஆயிடுச்சு. ஏன்னா அது சயின்ஸ் சப்ஜெக்ட் ரொம்ப டெக்னிக்கலா இருக்கணும்னு அதுல தான் இருக்கிறதுலே இந்த டெஸ்ட்லயே அதிகமான டெஸ்ட் உள்ள பிளேஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட். ஏன்னா அது 2 பேப்பர் இருக்கு. அதை பத்தி நான் சொல்றேன் பின்னாடி. ஸோ ஆர்டிஜி பிடிஜியை பொறுத்தல அப்ப யூனிட் 3ல பார்த்தோம்னா அத்லெட்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் ரெகுலேஷன்ல இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு 18 டெஸ்ட் பேப்பர்ஸ் உள்ள அவைலபிள் இருக்கு. அடுத்து பார்த்தோன்னா யூனிட் 4ல டோர்னமெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் அவார்ட்ஸ்ல பார்த்தோம்னா இது வரைக்கும் 27 டெஸ்ட் வந்து அப்லோட் ஆயிருக்கு. டாபிக் வைஸா உள்ள இருக்கும். எந்த டாபிக்கும் ஸ்கிப் அவுட் ஆகாது. ஆல்ரெடி நீங்க புக் பர்ச்சேஸ் பண்ணவங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த புத்தகத்துல எப்படி ஒரு டாபிக் கூட ஸ்கிப் அவுட் ஆகாம இருக்கோ அது மாதிரி இதுலயும் இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா ஹியூமன் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இப்ப 14 டெஸ்ட் தான் உள்ள அவைலபிள்ல இப்போதைக்கு இருக்குது. 14 டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஹியூமன் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட் வந்து டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் யூனிட் தான். இதுல கிட்டத்தட்ட 14 டெஸ்ட் நீங்க பார்த்தா கூட இப்ப மினிமம் எத்தனை கொஸ்டின், ஏன்னா இதுல மினிமம் இப்ப இருக்கக்கூடிய டெஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 6வது யூனிட்ல இருந்து ரொம்ப கம்மியான டெஸ்ட் பேப்பர்ஸ் இனிமே அப்லோட் ஆக போகுது. அது அப்ப 14ன்னு வச்சுக்கிட்டா கூட 10க்கு வந்து 250, அங்கிட்டு ஒரு 200 கொஸ்டின் கிட்டத்தட்ட 200 பிளஸ் வந்து 100 கொஸ்டின் 300 கொஸ்டின் இதுக்குள்ள இப்ப அப்லோடர்ல இருக்கு. 300 கொஸ்டின். ஏன்னா மினிமம் நாங்க எங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு 500 கொஸ்டின் மினிமம் உள்ள வரும். 700 கொஸ்டின் வரைக்கும் ஒரு யூனிட்டுக்கு உள்ள போகும். ஒரு சில யூனிட் கூட போகலாம். அது மாதிரிக்கு போறதா எக்ஸசைஸ் பிசியாலஜி அதுல நாங்க கூடுதலா பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸசைஸ் பிசியாலஜி அண்ட் ஜென்ரல் தியரி யூனிட் 6ல ஜென்ரல் தியரி அண்ட் மெத்தட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 5 டெஸ்ட் அவைலபிள் இப்போதைக்கு இருக்கு. 5 டெஸ்ட் உள்ள 5 டெஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 2 பார்ட்டா கொடுத்துருக்கோம். அந்த 5 டெஸ்ட் இப்போதைக்கு இதுல மினிமம் நம்பர் ஆஃப் டெஸ்ட் தான் உள்ள இருக்குது. ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா டோர்னமெண்ட் ஸ்கீம்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து வந்து ஜென்ரல் தியரி. எக்ஸசைஸ் பிசியாலஜி பார்த்தோன்னா மொத்தம் வந்து எக்ஸசைஸ் பிசியாலஜில மட்டுமே கிட்டத்தட்ட வந்து எத்தனை டெஸ்ட் உள்ள இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 78 டெஸ்ட் உள்ள இருக்கு. ஏன் இது 78 டெஸ்ட், ஏன் இவ்வளவு டெஸ்ட் உள்ள வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் ஒரு பார்ட் இருக்கு. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் சாதாரணமா நம்ம படிக்கக்கூடிய நியூட்ரிஷன் கிடையாது. ஸோ ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் வேற, நியூட்ரிஷன் வேற. நார்மலா நம்ம மாதிரி ஜென்ரல் பீப்புள்ஸ் எடுத்துக்கக்கூடியது நியூட்ரிஷன். ஆனா ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வரும்போது அங்க வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்போர்ட்ஸ், டிபெண்ட் அப்பான் தி இண்டிவிஜுவல், டிபெண்ட்ஸ் அப்பான் தி கலோரி ரெக்யர்மெண்ட். அதை பொறுத்து வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ்க்கும் அதனுடைய வேரியேஷன்ஸ் இருக்கும். அதுல பார்த்தோன்னா ஹைட்ரேஷன் இருக்கு, சப்ளிமெண்ட் இருக்கு, டெம்பரேச்சர் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் இல்லை அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த மெயினா வந்து ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன்ல உள்ள இருக்கக்கூடிய பகுதி. சரியா, ரைட். அப்ப இதுல வந்து மொத்தம் 78 டெஸ்ட் உள்ள இருக்கு. அடுத்து ரிசர்ச் ப்ராசஸ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா யூனிட் 8ல பார்த்தோன்னா 43 டெஸ்ட். ஸோ மினிமம் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. இதுல ஒரு சில டெஸ்ட் பேப்பர்ஸ்ல வந்து 20 கொஸ்டின்ஸ் கூட இருக்கலாம்.
ஸோ அப்போ 43 டெஸ்ட் பேப்பர்ஸ் அப்படின்னா மேக்ஸிமம் நீங்க மல்டிபிகேஷன் பண்ணிக்க 25 இன்ட்டு 43 அப்படின்னா அப்போ இதெல்லாம் ஹையஸ்ட் டெஸ்ட் பேப்பர்ஸ் உள்ள இருக்கு. அதே மாதிரி யூனிட் 9 பொறுத்தவரை இன்னும் ஒரு கொஸ்டின் கூட அப்லோட் ஆகல. விரைவிலேயே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் பிசிக்கல் எஜுகேஷன் சப்போர்ட்ஸ். எஸ்பெஷலி வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் பிசிக்கல் எஜுகேஷன்ல நம்ம கொடுக்கக்கூடிய இந்த உள்ள இருக்கக்கூடிய வினாக்களை தவிர வேற வினாக்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்தவரை 100% வெளியில வராது. அப்போ மற்ற யூனிட் அப்படி வருமா சார் அப்படின்னா கண்டிப்பா அந்த கான்செப்ட் விட்டு வெளியே போகவே போகாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு வெல் டெவலப்டு கொஸ்டின் பேப்பர்ஸஸ் தான் உள்ள அப்லோட் ஆயிருக்கு. சும்மா ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு அப்லோட் ஆகல. ஸோ நீங்க வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட பர்சனலா கோஆர்டினேட்டருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. எனக்கு கூட நீங்க தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். சரியா? சரி, ரைட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாடர்ன் டென்த் இன் பிசிக்கல் எஜுகேஷன் அப்படி பார்க்கும்போது இதுல வந்து 25 டெஸ்ட் பேப்பர். இதுவும் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. டெஸ்ட் ஃபுல்லா கம்ப்ளீட்டா போட்டு முடிச்சிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட், லாஸ்ட் யூனிட், நியூ யூனிட்னால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேகமா இதை பத்தி படிக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா பழைய யூனிட்ஸ்லாம் கொஞ்சம் லேட் பண்ணியிருக்கோம். இப்போ புது யூனிட்டை பொறுத்தளவு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1வது யூனிட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மோட்டார் டெவலப்மெண்ட், அதே மாதிரி 7வது யூனிட் எக்ஸசைஸ் பிசிக்கல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன், அதே மாதிரி மாடர்ன் டென்த் இன் பிசிக்கல் எஜுகேஷன் கம்ப்ளீட் டெஸ்ட் பேப்பர்ஸ் அப்லோட் ஆயிடுச்சு. அப்போ 25னா இதுல கணக்கு பண்ணீங்க. நான் சொல்றது மினிமம் 500 கொஸ்டின், மேக்ஸிமம் 700 கொஸ்டின்ஸ் பெர் யூனிட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ இதுல 25 அப்படின்னு பார்த்தா கூட ஸோ 10க்கு வந்து எவ்வளவு கொஸ்டின்? 250. அதுக்கு அடுத்து வரக்கூடிய 250. அப்ப 500 பிளஸ் 5 டெஸ்ட் இருக்கு. அப்ப 5 5 20 250. அப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்கு? 500. ஸோ நெருக்கி வந்து நம்மளுக்கு வந்து 500 கொஸ்டினுக்கு மேல இதுல அப்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. சரியா? அப்ப 500னா 750 கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்லோட் ஆயிருக்கு. 750 கொஸ்டின் பேப்பர் கிடையாது. 750 கொஸ்டின்ஸ் அப்லோட் ஆயிருச்சு. அப்ப இதுவும் ஹையஸ்ட் முடிச்சிட்டோம் நம்ம. அப்ப மோர் தென் 700 நம்ம தாண்டிட்டோம். சரி, அப்படித்தான் நம்ம வந்து ஒவ்வொரு யூனிட்டும் பிளான் பண்றோம். ஸோ அந்த அடிப்படையில் தான். இப்ப எப்படி இருக்கு நீங்க அப்படின்றத பார்த்தாச்சு. இப்ப உள்ள நம்ம போறோம் அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளா வந்து இந்த டெஸ்ட் பேப்பர்ஸ் வந்து 2 ஃபார்மேட்ல உள்ள இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளா பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்க்கு நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா, பிரின்சிபல் டெவலப்மெண்ட்க்கு உள்ள போன பிறகு அங்க பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டாபிக் வைஸா அந்த டாபிக் ஆர்டர்ல டெஸ்ட் பேப்பர்ஸ் உள்ள இருக்கும். இப்ப பாருங்க டெஸ்ட் பேப்பர் 1 பாருங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். டெஸ்ட் பேப்பர் 1 வந்து மோட்டார் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. அடுத்த டெஸ்ட் 2ல வந்து மோட்டார் லேர்னிங் பிரின்சிபல்ஸ் இருக்கு. அடுத்த டெஸ்ட் 3 வந்து மோட்டார் கண்ட்ரோல். டெஸ்ட் 4 வந்து பிசிக்கல் growth, மெச்சுரேஷன் அண்ட் ஏஜிங். டெஸ்ட் 5 ஏஜிங், எக்ஸசைஸ், ஜெனரல் கான்செப்ட். அதுக்கடுத்து பார்த்தோன்னா யூனிட் 10 வந்து நியூவெல் மாடல் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின். இப்போ இதுல இடையில டெஸ்ட் பேப்பர்ஸ் என்ன மிஸ்ஸிங்ல இருக்குது, அது இப்போ அப்லோட் ஆயிரும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 11ல டெஸ்ட் 11ல பார்த்தோம் நியூவெல் மாடல்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின். அதுலயே 3 டெஸ்ட் இருக்கும். நியூவெல் மாடலே 3 டெஸ்ட் கண்டினியூவா இருக்குது. அப்புறம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மோஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டியில பார்த்தோம் அப்படின்னா 13வது டெஸ்ட் அதுல தான் வருது. அதே மாதிரி 14 டெஸ்ட் நியூ மாடல் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின் தான். கிட்டத்தட்ட நியூவெல் மாடல்லே பார்த்தோன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 டெஸ்ட்டுக்கு மேல நம்ம உள்ள வச்சிருக்கோம். அப்புறம் நியூட்டன் லா ஆஃப் மோஷன், பேலன்ஸ், சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஸ்டெபிலிட்டி, பேலன்ஸ், சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அதுலயே வந்து கிட்டத்தட்ட 4 5 டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்கு. அப்புறம் லோகோமோட்டார், நான் லோகோமோட்டார் ஸ்கில்ஸ், அதுலயும் வந்து நெருக்கி வந்து ஒரு 2 டெஸ்ட்டுக்கு மேல இருக்கு. அப்புறம் மூவ்மெண்ட் கான்செப்ட், ஸ்பேஸ் எஃபெக்ட், ரிலேஷன்ஷிப், இந்த 3க்கும் பார்த்தோம்னா அதுல ஒரு 2 டெஸ்ட் பேப்பர். இப்படி ஒவ்வொரு டாபிக் வைஸா பிரின்சிபல்ஸ் ஆஃப் மோட்டார் டெவலப்மெண்ட், பிரின்சிபல்ஸ் ஆஃப் மோட்டார் டெவலப்மெண்ட்ல பாருங்க எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஏன்னா வெவ்வேறு ஹெட்டிங்ஸ்ல மோட்டார் மைல்ஸ்டோன்னா என்ன, அதே மாதிரி டெவலப்மெண்ட் ஆஃப் மோட்டார் ஸ்பெசிபிக் டெவலப்மெண்ட் அது பார்த்தோம்னா அடுத்து ஃபங்க்ஷனல் கன்ஸ்ட்ரெயின். ஸோ இப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாப்பிக்கை எந்த டாப்பிக்கையும் ஸ்கிப் அவுட் ஆகாம உள்ள டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்கு. அப்போ ஒவ்வொரு டாபிக்லையும் நீங்க வந்து நல்ல பரிச்சித்தமாகறதுக்கு உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேப்பர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா பயன்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை நீங்க தான் ரிவ்யூ கொடுக்கணும். டெஸ்ட் பேப்பர் அட்டன் பண்ற போது தான் நீங்க ரிவ்யூ கொடுக்கணும். ஸோ இதே மாதிரி உள்ள போனோம் அப்படின்னா ஆர்டிஜி பிடிஜிக்குள்ள உள்ள போனோம் அப்படின்னா ஆர்டிஜி பிடிஜி உள்ள போனோம்னா நிறைய வந்து நியூ கேம்ஸ், மேஜர் கேம்ஸ், ஸோ ஒவ்வொரு மேக்சிமம் இன்னும் அப்லோட் ஆகி முடியல இந்த யூனிட்டுமே. ஸோ ஒரு சில பகுதி மட்டும்தான் இப்போ நம்ம அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம். சரியா? ரைட். அடுத்தடுத்து எல்லா டெஸ்ட் பேப்பர்ஸுமே உள்ள வந்துடும். ஸோ இதே மாதிரி இப்போ வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கு நீங்க உள்ள போனீங்கன்னா அந்த டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்கு. இப்போ அத்லெட்டிக்ஸ்ல உள்ள போனோம் அப்படின்னா 2 பார்ட் இருக்கும். அதுக்குள்ள என்ன இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா அத்லெட்டிக்ஸ்னு ஒன்று இருக்கும். அத்லெட்டிக்ஸ்க்கு அடுத்து வந்து செஸ்ன்னு ஒன்று இருக்கும். அதுல வந்து 2 ஃபார்மெட்ல டெஸ்ட் பேப்பர்ஸ் அப்லோட் ஆகும். ஒன்று என்ன அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மெட். பிடிஎஃப் ஃபார்மெட்ல அப்படியே இருக்கும். நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா பிடிஎஃப் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ இதுல வந்து அத்லெட்டிக்ஸ்ல பார்த்தோன்னா இது வந்து ஆன்லைன் டெஸ்ட்ல இருக்கும். முதல்ல பார்த்தோன்னா பிடிஎஃப் ஃபார்மெட்ல வரக்கூடிய பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளா இந்த டெஸ்ட் பிடிஎஃப் ஃபார்மெட்ல இருக்கு. டாக்குமெண்ட் இருக்கும். அந்த ஃபார்மெட்ல நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா டெஸ்ட் 4 ஓப்பன் பண்ணி அப்படின்னா டெஸ்ட் 4 ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஸோ இங்க பாருங்க டெஸ்ட் 4ல என்ன இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளா பார்த்தோன்னா இது வந்து டெஸ்ட் 4ல வந்து 76வது நம்பர்ல இருந்து 100 நம்பர் கொஸ்டின் 25 கொஸ்டின்ஸ் சொன்ன பத்தியில அதே மாதிரி தான் இருக்கு. ஒய் இஸ் ஏ விண்ட் கேஜ் ஆப்ரேட் நீடட். ஏன் விண்ட் கேஜ்ன்றது நீடட் அத்லெட்டிக்ஸ்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார் மெசரிங் தி விண்ட் வெலாசிட்டி. அதான் இதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சருக்கு எடுத்திருப்போம்.
படுத்து பார்த்தோம்னா, முதல்ல கொஸ்டின் குடுத்திருப்போம். அந்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு பின்னாடி ஆன்ஸர் அதிலேயே போல்ட் பண்ணி தனியா குடுத்திருப்பாங்க. ஸோ இது உதாரணத்துக்கு. அதே மாரி பாருங்க, ஆஃப்டர் அனௌன்சிங் தி ரிசல்ட், கேன் எ காம்படிட்டர் ரைஸ் எனி புரொடெஸ்ட் அண்ட் அத்லெட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் குடுத்துருக்காங்க. எஸ் வித்தின் 30 மினிட்ஸ். 30 மினிட்ஸ்க்குள்ள நீங்க குடுக்கணும் புரொடெஸ்ட் அப்படின்றது. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டதான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஆஃப்டர் அனௌன்சிங் தி ரிசல்ட், நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, ஹவ் மெனி மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் ஜூரி ஆஃப் அப்பீல் அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட அரவுண்ட் வந்து நாட் லெஸ் தென் 3. லெஸ் தென் 3னா 3க்கு கீழ இருக்கக்கூடாது. அதே மாதிரிக்கே நாட் மோர் தென் 7. 7க்கு மேலேயும் போகக்கூடாது. அப்போ வந்து 3 to 7 அப்படின்றது. ஏன்னா இதுவரைக்கும் ப்ரீவியஸ் இயர்லாம் 3 to 7 தான் நீங்க படிச்சிருப்பீங்க. ஏன் இந்த வார்த்தை குடுக்குறோம் அப்படின்னா, அங்க வந்து ஏன்னா வேர்ல்ட் அத்லெட்டிக்ஸ்ல ரொம்ப தெளிவாவே குறிப்பிட்டாங்க. அந்த ஜூரி ஆஃப் அப்பீல பொறுத்தவரைக்கும் 3 to 7 தான். மினிமம் 3 பேரு இருந்தே ஆகணும். மேக்ஸிமம் 7 பேர். அவ்வளவுதான். 7 பேருக்கு மேலேயும் நீங்க ஜூரி ஆஃப் அப்பீல கொண்டு போகக்கூடாது அப்படின்றத கரெக்ட்டா வந்து 2025 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப் டு டேட் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அத பேஸ் பண்ணி தான் நம்ம குடுத்துருக்கோம். அடுத்து வாட் இஸ் தி மெயின் டியூட்டி ஆஃப் தி ஜூரி ஆஃப் அப்பீல்? மெயின் டியூட்டி ஆஃப் ஜூரி ஆஃப் அப்பீல் அவங்களுடைய டியூட்டி என்ன அப்படின்னு இதுல கேட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா, டு கண்டக்ட் தி காம்படிஷன்ஸ் அண்ட் சால்வ் தி ப்ரொடெஸ்ட் அபவுட் தி ரிசல்ட். அதாவது காம்படிஷனை கண்டக்ட் பண்றது. அப்படி கண்டக்ட் பண்ணும்போது அதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, அந்த ப்ரொடெஸ்ட் கமிட்டி என்னன்னா சால்வ் பண்றது அவங்களுடைய வேலை தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி ஒவ்வொன்றையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இஃப் எனி ரன்னர்ஸ் வில் ஃபுல்லி அப்ஸ்ட்ரக்டட் அனதர் ரன்னர், வாட் இஸ் தி டிசிஷன்? நீங்க என்ன டிசிஷன் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு ரன்னர் இன்னொரு ரன்னர் வந்து ரொம்ப இது பண்றான் அப்படின்னா, அப்ப அந்த டயத்துல நீங்க என்ன முடிவு எடுப்பீங்க அப்படின்னா, எலிமினேஷன் ஃப்ரம் தி காம்படிஷன். எந்த டிஸ்டர்ப் கொடுக்கக்கூடிய அத்லெட்ஸ் இருக்கானோ அவனை வந்து எலிமினேட் ஃப்ரம் காம்படிஷன் அப்படின்னு கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த கொஸ்டின் பாருங்களேன். இப்ப ரூல்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடியது. இஃப் 12 காம்படிட்டர்ஸ் என்டர் இன் தி ஷார்ட் புட் காம்படிஷன், 12 காம்படிட்டர் உங்களுக்கு உள்ள வர்றாங்க. அவங்க ஹவு மெனி ட்ரையல்ஸ் ஆர் கிவன் டு தம், அப்ப எத்தனை ட்ரையல் கொடுப்பீங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 3 இதுல என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா, 3 அட்டெம்ப்ட் ஃபார் ஆல், எல்லாத்துக்கும் வந்து 3 அட்டெம்ப்ட் கொடுப்பாங்க. தென் 8 செலக்டட் காம்படிட்டர்ஸ் கெட் 3 மோர் ஆப்ஷன். அப்ப இந்த 12 பேர்ல 8 பேரு வந்து முதல்ல வந்து என்னன்னா எல்லாத்துக்கும் வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அதுல இருந்து 8 பேரு செலக்ட் பண்ணி ஃபைனலுக்கு வந்து அவங்களுக்கு மறுபடிக்கும் அவங்களுக்கு ஒரு 3 சான்ஸ் குடுப்பாங்க. அப்ப 3, 3 6. ஸோ இதெல்லாம் வந்து எலாபரேட்டா ரூல்ஸ வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதே மாரி இப்ப பாருங்க, நம்ம ஏற்கனவே தெரியும். இப்ப வந்து எக்ஸாம்பிளா பார்த்தோம்னா, ச க்ரவுச் ஸ்டார்ட் ஃபுல்லா எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க? எத வச்சு டைம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு கன் ஃபயர் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ஸ்ல நம்ம படிச்சிருக்கோம். கன் ஃபயர வச்சு தான் நம்மளுக்கு வந்து கிளாக்க ஆப்பரேட் பண்ணுவோம். இப்பல்லாம் வந்து அது ஃபோட்டோ பினிஷிங் அந்த மாரி அட்வான்ஸ் டெக்னாலஜி நமக்கு வந்துருச்சு. மாடர்ன் டென்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, மெஷரிங் டிவைஸஸே இப்ப மெஷர்மென்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் பெர்ஃபார்மன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நெறைய டிவைஸஸ் இருக்கு. அதுல எல்லாமே இன்னைக்கு லேட்டஸ்ட்டா வந்து ஜிபிஆர்எஸ்ல இருந்து புது புது விஷயங்கள்லாம் வந்துச்சு. இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் அப் டூ 4x400 மீட்டர் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, க்ரவுச் ஸ்டார்ட் தான். அது கண்டிப்பா க்ரவுச் ஸ்டார்ட் தான் எடுக்கணும். ஸோ அப்ப அவங்களுக்கு என்ன கமாண்ட் குடுப்பாங்க அப்படின்னா, அத்லீட் ஆன் யுவர் மார்க். அதான் ஃபர்ஸ்ட் கமாண்ட். அத்லீட் ஆன் யுவர் மார்க். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன? செட் தென் ஃபயர் ஆர் கோ. ஸோ ஃபயர் தான் நார்மல். சரியா? ஃபயர் ஆர் கோ. ஸோ அப்ப அதான் நம்ம ஆன்சர் எடுக்கணும். அதே மாரி வாட் இஸ் தி மீன் பை தி பாக்ஸிங் இன் அத்லெட்டிக்ஸ் அப்படின்றது. பாக்ஸிங் இன் அத்லெட்டிக்ஸ்னா என்னன்னா, பொசிஷன் ஆஃப் தி ரன்னர்ஸ் ஃபென்ஸ்டு பை தி அனதர். மற்றவங்களால ஃபென்ஸ் பண்ணப்பட்டிருக்காங்க, தடுக்கப்பட்டிருக்காங்க. அத்லெட் பை அதர்ஸ் அக்கர்ஸ் இன் லாங் டிஸ்டன்ஸ் ரேசஸ். இது வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரேசஸ்ல பாக்ஸிங் பண்ணியிருப்பாங்க அத்லெட்ஸ. ஒரு பர்டிகுலர் அத்லெட்ட மட்டும். ஸோ அது வரக்கூடியதான் பாக்ஸிங் இன் அத்லெட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஏன்னா பாக்ஸிங்னா நம்ம பாக்ஸிங் நினைச்ச ஆன்சர் எடுத்துக்கூடாது. சரி, அந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ வேர் டஸ் த ஸ்டார்டர் ஸ்டாண்ட் ஒயில் ஸ்டார்டிங் இன் தி 400 மீட்டர் ரேஸ் அப்படின்னு பார்த்தா எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தா ஈக்குவல் டிஸ்டன்ஸ் டு ஆல் காம்படிட்டர் அப்படின்றதான் கொஸ்டின்ஸ். ஸோ இதே மாதிரி நீங்க பாருங்க, இதே மாதிரி பாருங்க, ஆஃப்டர் அனௌன்சிங் தி செட் பொசிஷன்ஸ் ஹவு மெனி டைம்ஸ் டஸ் த ஸ்டார்டர் டேக் தி கன் ஃபயர். அதாவது செட்டு கொடுத்தாச்சு, ஆன் யுவர் மார்க் செட்டு கொடுத்தாச்சு, எவ்வளவு செகண்ட்ஸ் வந்து அவர் வந்து ஃபயர் ஆவார். அதாவது செட்டு சொன்னதுல இருந்து ஃபயர் ஆகுறதுக்கு 2 to 3 செகண்ட்ஸ். நார்மலி நோ ஹார்ட் ரூல்ஸ். ஆனா ஹார்ட் ரூல்ஸ் கிடையாது. பட் மினிமம் வந்து 2 to 3 செகண்ட்ஸ். சில பேர் பார்த்தாங்கன்னா, சில அவங்களே மனசுல இருக்காங்க 1000 1000 1001 இல்லைன்னா 1002 1003 அப்படின்னு மாதிரி கவுண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி கவுண்ட் பண்ணிட்டு அவங்க ஃபயர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எத்தனை செகண்ட்ஸ்னா 2 to 3 செகண்ட்ஸ் தான். செட் பொசிஷன் வந்துட்டாங்க அப்படின்னா அன்ஸ்டேபிள் பொசிஷன்ல இருப்பான். அப்ப நீங்க கன் ஃபயர் வந்து 2 to 3 செகண்ட்ஸ்க்குள்ள இருக்கணும் அப்படின்றதான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே உள்ள வந்து எக்ஸாமினர், ஏன்னா இப்போ ஒவ்வொரு டாப்பிக்கா நான் இதுக்குள்ள உள்ள போகல. ஸோ இதே மாதிரி கேட்பேன், மினிமம் ரெஸ்ட் பீரியட் பிட்வீன் தி ஒன் ஹீட் அண்ட் அனதர் ஹீட் இன் 800 மீட்டர்ஸ். ஒருவேளை 800 மீட்டர் ரன்னர் நடத்துறாங்க அப்படின்னா, ஸோ வந்து எத்தனை ஒரு ஹீட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஹீட்ஸ்க்கு செகண்ட் ஹீட்ஸ்க்கு இடையில எவ்வளவு டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, டைமிங் ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா 90 மினிட்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இப்போ இதே இது வந்து மினிமம் ரெஸ்ட் பீரியட் பிட்வீன் தி ஒன் ஹீட்ஸ் அண்ட் அனதர் ஹீட்ஸ் இன் 1500 மீட்டர் அப்படின்னு பார்த்தா மினிமம் ஒன் டே. மோர் தென் 1500 1000க்கு மேல போயிடுச்சுனாவே, மோர் தென் 1000க்கு மேல போயிட்டாவே, ஸோ மினிமம் வந்து என்னது ஒன் டே, நெக்ஸ்ட் டே தான் நீங்க இதை வந்து நடத்த முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும்
உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்ப நான் ஒரே ஒரு இதுக்கு தான் உங்களுக்கு வியூ உள்ள போய் கொடுத்துருக்கேன். சரியா? சோ அந்த அடிப்படையில் நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட் பேப்பர்ஸும் நீங்க அட்டெண்ட் பண்ணும்போது, ரொம்ப ஒரு எலாபரேட்டா உங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் இந்த எக்ஸாம்ல உங்களுக்கு கிடைக்கும். அத பத்தி. இதே மாரிக்கு நீங்க இப்ப அத்லெட்டிக்ஸ் போன மாரிக்கு இப்ப செஸ்க்குள்ள உள்ள போனீங்க அப்படின்னா, இதே மாரிக்கு அடுத்த ஃபோல்டர் இருக்கும். இந்த டெஸ்ட் பேப்பருக்குள்ள உள்ள போனீங்க அப்படின்னா, டெஸ்ட் பேப்பர்ல உள்ள இருக்கும் செஸ் அப்படின்றது. இப்ப செஸ்ல இப்ப நம்ம வந்து நெருக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிட்டத்தட்ட 8 டெஸ்ட்டுக்கு மேல அதாவது மாடல் டெஸ்ட்ல ஒரு 8 டெஸ்ட் உள்ள அப்லோட் ஆயிருக்கு. அது தவிர டெஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம். மாடல் டெஸ்ட்ன்றது எல்லாமே கம்பைன்ட் ஆகி வரும். ஒவ்வொன்னும் டாபிக் வைஸா வரும். இப்ப செஸ் போர்ட் அப்படின்னா என்ன? அதே மாரி செஸ்ஸுக்கு எப்படி அ ஒவ்வொரு பீசஸ்க்கும் ஸ்கோரிங் குடுக்குறாங்க அப்படின்னா தனித்தனியா வரும். ஹிஸ்ட்ரிக்கு தனியா வரும் டெஸ்ட் பேப்பர். இப்ப 3வது யூனிட்ல ஒரு டெஸ்ட் பேப்பர் நீங்க உள்ள போறீங்கன்னு வச்சுக்கங்களேன். 3வது யூனிட்ல ஒரு டெஸ்ட் போறோம் அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள் பிடிஎஃப் ஃபார்மட்ல தான் நீங்க இது ஆன்லைன் ஃபார்மட் இருக்கும், பிடிஎஃப் ஃபார்மட் இருக்கும். ஆன்லைன் ஃபார்மட்ட நீங்க ஓப்பன் பண்ணா அது கரெக்ட்டா ஓப்பன் ஆகும். இப்ப இது வந்து பிடிஎஃப் ஃபார்மட். சோ இப்ப பாருங்களேன், இப்ப டெஸ்ட் 1ல இதுல என்ன குடுத்துருக்காங்க? "த கேம் ஆஃப் தி செஸ் ட்ரேசஸ் இன் ஏர்லியஸ்ட் ஆரிஜின் ஆஃப் தி கண்ட்ரி" அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து கொஸ்டின். கொஸ்டினுக்கான ஆன்சர் பின்னாடி ஒரு ஸ்லைட்ல வரும். கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டெஸ்ட் 1ல பார்த்தோம் அப்படின்னா, இதனுடைய ஆன்சர் பிடிஎஃப் இதான். இப்ப பாருங்க, இது நீங்க ஆன்சர் கொஸ்டின் பார்த்தீங்க. இப்ப ஆன்சர் பிடிஎஃப் வருது. சோ இந்தியா. சோ, அப்ப நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு நீங்க பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி அடுத்த பிடிஎஃப்ல ஃபாலோட் பை டெஸ்ட் ஃபாலோட் பை ஆன்சர் கீ இருக்கும். சோ, அது மாரி ஒவ்வொரு விஷயத்திலும் பாருங்க. வாட் வாஸ் தி ஒரிஜினல் நேம் ஆஃப் தி செஸ் இன் 6த் செஞ்சுரி ஆஃப் இந்தியா. இந்தியால 6த் செஞ்சுரில இதுக்கு என்ன நேம் அப்படின்னா சதுரங்கா அப்படின்னு இதனுடைய நேம். சதுரங்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது த டெர்ம் செக்மேட் இன் செஸ் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் விச் லாங்குவேஜ்? எந்த லாங்குவேஜ்ல இந்த செக்மேட் அப்படின்னு சொல்றாங்க. செக் வேற, செக்மேட் வேற. செக்மேட் அப்படின்னா கேம் க்ளோஸ். அதவே கொஸ்டின்ல கேட்பாங்க. பின்னாடி ஒரு கொஸ்டின் வருது இது பின்னாடி. இது மாதிரி நிறைய டெக்னிக்கலா வந்து நீங்க என்னன்னா, இப்ப நீங்க நார்மலா ஏன்னா முதல்ல வந்து அப்படின்னா செஸ் அப்படின்றது ப்ரீவியஸ் சிலபஸ்ல எல்லாம் வேற மாதிரி கொடுத்தாங்க. இந்த தடவை என்னன்னா ஒரு யூனிட்டுக்குள்ள அடக்கமா உள்ள கொண்டு வரதுனால, டெக்னிக்கலா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்ப இது வந்து ஆக்சுவலா வந்து 2 பெர்சியன் லாங்குவேஜ் அண்ட் அரபிக் லாங்குவேஜ்ல செக்மேட் அப்படின்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இது மாதிரி ஹிஸ்டரிக்கல் உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய என்னென்ன அந்த டெவலப்மெண்ட் முக்கியமானது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு உள்ள வந்து இப்ப எக்ஸாம்பிளா பார்த்தோம்னா, ஃபிடே தொடங்கப்பட்ட ஆண்டு எல்லாமே உங்களுக்கு இதுல கம்ப்ளீட்டா இதுல குடுத்திருப்பாங்க. சோ, இப்ப இதே மாரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குள்ளயும் உள்ள போம்போது பார்த்தோம் அப்டின்னா, உங்களுக்கு இப்ப மாடல் டெஸ்ட் அப்டின்னா, ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குள்ளயும் உள்ள போனீங்க அப்டின்னா, அதுக்குள்ள நெறைய உங்களுக்கு தகவல்கள் உள்ள இருக்கு. இப்ப யூனிட் டெஸ்ட் 1 அப்டின்னு டெஸ்ட் 1 அப்டின்னு போறோம்னா, அதுல வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல உங்களுக்கு உள்ள இந்த மாரி தான் இருக்கும். சோ, இப்ப பாருங்க அக்கார்டிங் டூ தி இது வந்து மாடல் டெஸ்ட். அக்கார்டிங் டூ தி ஃபிடே ரெகுலேஷன்ஸ், ஹவ் மெனி ஸ்கொயர்ஸ் ஆர் பிரசன்டட் ஆன் தி ஸ்டாண்டர்ட் செஸ் போர்ட் அப்டின்ற செஸ் போர்ட்ல நமக்கு 64 இது கொஸ்டின். இதுக்கு பின்னாடி ஆன்சர் பின்னாடி கீ வந்து இது பண்ணியிருக்கும். அதே மாரி பாருங்க, இங்க பாருங்க இந்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் தி ரெக்கமெண்டேஷன் சைடு லென்த் ஆஃப் தி ஈச் ஸ்கொயர் இன் ஃபிடே அப்ரூவல் டோர்னமென்ட் போர்ட்ஸ்? டோர்னமென்ட் போர்டு ஃபிடே அப்ரூவல் போர்டுல அந்த லென்த் அண்ட் பெர்த் வந்து போர்டுனுடைய அப்ரூவல் எப்படி இருக்கணும் அப்படின்றது. சோ இது வந்து ஒவ்வொன்னையும் பத்தி இப்ப எக்ஸாம்பிள் த பீசஸ் கேன் மூவ் ஒன்லி தி டயகனல். டயகனலா மட்டும் மூவ் ஆகக்கூடியது எதுன்னு இதுல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரூக், பிஷப், நைட், பான் எது மட்டும் மூவ் ஆகும் அப்படின்றது டயகனல் மூவ்மெண்ட்ஸ். சரியா? உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆக்சுவலா இதுல வந்து யார் டயகனல் மூவ்மெண்ட்ல போவா அப்படின்னு பார்த்தோம்னா பிஷப் மட்டும் தான். ஒயிட் பிஷப் ஒயிட்ல போவாரு. ரெட் வந்து சாரி பிளாக் கலர்ல போகக்கூடிய பிஷப் வெள்ளை கலர். ரூக் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒன்லி ஸ்ட்ரெயிட் லைனு. பட் எத்தனை ஸ்கொயர் வேணாலும் அவர் மூவ் ஆவார். ஏன்னா வந்து ராணிக்கு அடுத்து சாரி ராணின்னு சொல்லக்கூடாது, குயின். குயினுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பவர்ஃபுல் பீஸ் அப்படின்னா ரூக் தான். ஏன்னா அதுல என்ன அப்படின்னா குயினை பொறுத்தளவு டயகனல் மூவ்மெண்ட்லயும் போய்க்கிறோம். ஆனா பட் ரூக்க பொறுத்தளவு ஒன்லி ஸ்ட்ரெயிட் லைன்ல மட்டும் தான் போகும். ரூக் வந்து இஸ் எ வெரி பவர்ஃபுல் ஒரு இது வந்து பார்த்தோம்னா, நம்மளுக்கு அந்த மாடர்ன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உருவாக்குன அந்த 6த் செஞ்சுரிக்கு முன்னாடி தான் இந்த ரூக்லாம் பவர்ல வந்தது. குயின் இதெல்லாம் பவர்ல வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு இருக்கக்கூடியதான் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்றத பத்தி நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே ஹிஸ்டரியில. நீங்க பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணியிருக்க மாணவங்களுக்கு நீங்க ஆப்லயோ, ஆன்லைன்லயோ ஜாயின் பண்ணி கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு இப்ப 24x7 ஹவர்ஸ் நீங்க ஆப்ல பார்த்துக்கிட்டு போய் அதுல போய் நீங்க பாருங்க. அந்த டெஸ்ட் பேப்பர் போடுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க டெஸ்ட் பேப்பருக்கு உள்ள வாங்க. அப்பனா தான் உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். இப்ப கேட்டுட்டு எந்த விதமான நோ அ புக்கோ, நோட்டோ எதுவும் தேவை கிடையாது. ஏன்னா வித்தவுட் பேப்பர் அப்படின்ற மாரி தான் நம்மளுடைய வீடியோ கேட்க வேண்டியது, டெஸ்ட் எழுத வேண்டியது. வீடியோ கேட்க வேண்டியது, டெஸ்ட் எழுத வேண்டியது. முடிஞ்சு போச்சு. இதே மாரி தான் அதே மாரிக்கு வந்து இப்ப இவர பொறுத்தளவு எப்படி நகருவாரு அப்படின்னு பார்த்தோன்னா, யாரு நைட்ட பொறுத்தளவு ஆக்சுவலா நம்ம எல்லாருமே ஜென்ரலா வந்து குதிரைன்னு சொல்லுவோம். குதிரைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது வந்து இன்டர்நேஷனலி வைட்ரா ஒரே லாங்குவேஜ் தான். இங்கிலீஷ்ல தான் சொல்லணும். ஏன்னா அந்த லெட்டர வச்சு தான் அவங்க வந்து ரைட்டிங் லாங்குவேஜ் பண்றாங்க. சோ இது வந்து எல் ஷேப்ல வந்து
டூ ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட், தென் ரைட் ஆர் லெஃப்ட் வந்து 1 ஸ்டெப் ஃபார்வர்ட்ல போகும். ஆனா ஜம்ப் ஆகக்கூடிய ஒரு பீஸ் இதுல இந்த பீஸை பொறுத்தளவு. அதே மாதிரி பான் வந்து ஒரு மூவ்மெண்ட்லாம் உள்ள போகும். என் பாஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஆப்போனண்ட் பீசஸ் ஏதாவது கேப்சர் பண்ணுது அப்படின்னா மட்டும் டயக்னலா போகும். அதர்வைஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய பீசஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் மூவ் ஆகும்போது வந்து 2 ஸ்டெப் கூட பான் மூவ் ஆகும். பட் அதர்வைஸ் வந்து ஒவ்வொரு ஸ்கொயர் தான் அது மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி பான் வந்து ப்ரொமோஷன் ஆச்சு அப்படின்னா அவங்க அடுத்து அனதர் ஒன் பவர்ஃபுல் பீசஸ் உள்ள கொண்டு வந்துக்கலாம். இதை பத்தின நிறைய உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லயும் உள்ள வரும். ஆனா இது தொடர்பு எல்லா கொஸ்டினுமே இப்போ பான் அப்படின்னா எண்டு பாஸ்னா என்ன, பான் ப்ரொமோஷன் ஆகும்போது எப்படி இதெல்லாம் கொஸ்டின் பேப்பர்ல கவர் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டீப்பா வந்து இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை உள்ள கொண்டு போயிருக்காங்க. ஸோ நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இப்போ எக்ஸாம்ல பார்த்தோம் அப்படின்னா இப்போ இப்போ எக்ஸாம்ல பார்த்தோன்னா இந்த பின் கேம்பிட்டு இதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம்ஸ் அப்படின்றது இந்த 4 டேர்ம்ஸுமே இந்த 29 சொல்லப்பட்டிருக்க 4 டேர்ம்ஸ் அதே மாதிரி மேலே சொல்லியிருக்காங்க. ஃபோர்க் அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் டெக்னிக்கல் டேர்ம்ஸ். இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸை வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இந்த கிங் இஸ் இன் செக் அண்ட் நோ லீகல் மூவ் எக்ஸிஸ்ட் டு எஸ்கேப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ப இது வந்து ஸ்டேல் மேட்டா இல்ல வந்து ட்ராவா இல்ல செக் மேட்டா சைனா இதெல்லாம் என்ன அப்படின்னா இல்ல அவங்க ரிசைன் பண்ணிக்கிறாங்களா அப்படின்றது. 2 பேரும் வித்ராயல் ஆகுறாங்களா, ட்ராப் பண்ணிக்கிறாங்களா, ரிசைன் பண்றாங்களா, இல்ல வித்ராயல் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு டெக்னிக்கல் டேர்ம் அதெல்லாம் நீங்க நல்லா தெளிவாவே நீங்க படிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு அந்த யூனிட்டுக்கு நம்ம பார்த்தோம். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இப்ப ஒரு எக்ஸசைஸ் பிசியாலஜி யூனிட்டுக்கு போவோம். ஸோ எல்லா யூனிட்டுக்கும் போகலாம். அதே மாதிரி டோர்னமெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் போனீங்கன்னா அத்லெட்டிக் ரெகுலேஷன் பார்த்தா டோர்னமெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு உள்ள போனீங்க அப்படின்னா இங்க பாருங்க ஒவ்வொன்றும் இருக்கு பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எஸ்டிடி ஸ்கீம்ஸ் அண்ட் காம்படிஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்குள்ள உள்ள போனீங்க அப்படின்னா இது வந்து ஆன்லைன் மாடல்ல இந்த டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்கும். இதுல வரக்கூடிய எல்லா டெஸ்ட்டுமே ஆன்லைன் மாடல்ஸ். சரியா? ரைட். நெக்ஸ்ட் இதுல உள்ள ஓப்பன் பண்ணா ஒவ்வொன்று ஈச் வந்து 25 கொஸ்டின்ஸ் உள்ள இருக்கும். ரைட். அடுத்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பிசியாலஜி. ஸோ எக்ஸசைஸ் பிசியாலஜியில பார்த்தோம் அப்படின்னா டோர்னமெண்ட் ஸ்கீம் ஹியூமன் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட்ல வரக்கூடிய டெஸ்ட் இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி டாபிக் வைஸா உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர்ஸ் உள்ள இருக்கும். இது இப்போ கரண்ட் வரைக்கும் அப்லோட் ஆன ஒரு டெஸ்ட் பேப்பர்ஸ் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஜென்ரல் தியரி அண்ட் மெத்தட்ஸ்ல இப்பதான் டெஸ்ட் பேப்பர் அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ எக்ஸசைஸ் பிசியாலஜில வாங்க. இதுல வந்து 2 ஒரு பேப்பரை நம்ம படிக்கிறோம். ஒரு பேப்பர் என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் பிசியாலஜின்னு ஒரு பேப்பர். இது மேஜர் பேப்பர். மோஸ்ட்லி வந்து பிஜியில் படிக்கக்கூடிய எம்பிஎட் படிக்கக்கூடிய தான் இது படிப்பாங்க. அதே மாதிரி எம்ஃபில்லையும் ஸ்பெஷலைசேஷன் கூட எடுத்து படிப்பாங்க. இப்போ எம்ஃபில் கிடையாது ஆக்சுவலா. ஸோ இப்போ எக்ஸசைஸ் பிசியாலஜி பாருங்க எத்தனை கொஸ்டின்ஸ் பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா 48 கொஸ்டின் பேப்பர்ஸ் உள்ள இருக்கு. இதுல மொத்தம் 48 கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன்ல இங்க பாருங்க எத்தனை அரௌண்ட் 48 கொஸ்டின் பேப்பர். அப்போ இதை விட்டு வெளியில வந்து மேக்சிமம் வந்து உங்களுக்கு அதிகமா பாருங்க ஒவ்வொரு டாபிக் வைஸா இருக்கு பாருங்க. எக்ஸசைஸ் டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 அப்படியே போட்டுட்டே இருப்போம். பெட்டிக் அண்ட் ரெக்கவரி தேவைப்படுச்சா தனிப்பட்ட முறையில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பாடி டெம்பரேச்சர் ரெகுலேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்று அதே மாதிரி எண்டோகிரின் ரெஸ்பான்ஸ் டு எக்ஸசைஸ் அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் என்ன நெசசிட்டி உங்களுக்கு டெஸ்ட் தேவைப்படுதோ அவ்வளவுமே உங்களுக்கு உள்ள பிளேஸ்மெண்ட்ஸ்ல இருக்கும். அப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு சப்ஜெக்டை புரிஞ்சுக்க முடியும். அடுத்து அதே இது பார்த்தோம் அப்படின்னா அதே இது ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனுக்கு போனீங்கன்னா அகைன் வந்து அதிகமான டெஸ்ட் பேப்பர்ஸ் உள்ள இருக்கு. இப்போ எக்ஸசைஸ் பிசியாலஜியில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன்ல பாருங்க 25 டெஸ்ட் பேப்பர்ஸ் உள்ள இருக்கு. இதுக்குள்ள இதுல 25 டெஸ்ட் பேப்பர்ஸ் உள்ள இருக்கு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் இப்போ ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் என்ன அப்படின்னு வரிசையா வந்திருக்கும். சில தேவைப்படுச்சுன்னா டாபிக் மாறும். சப்ளிமெண்ட்ரி அப்படின்ட்டு அதோட கண்டினியூஸ் டெஸ்ட் தான். சப்ளிமெண்ட்ரினா என்ன? சப்ளிமெண்ட்ல பாருங்க 3 டெஸ்ட் இருக்கு. சப்ளிமெண்ட்ரி மட்டும் ஹைட்ரேஷனுக்கு தனியாக டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்கு. ஸோ ஹைட்ரேஷன்ல 3 டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்கு பாருங்க. சப்ளிமெண்ட்ரியில பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 8 9 கிட்டத்தட்ட 10 11 இது வந்து சப்ளிமெண்ட்ரிக்கு மட்டும் போட்டு என்ன சப்ளிமெண்ட்ரிஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் ஏன் சப்ளிமெண்ட்ரி யூஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய டயட்ல முழுமையாவே அத்லெட்டிக் எல்லா மைக்ரோ எலமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது. அப்ப அதுக்காக கண்டிப்பா வந்து நம்ம சப்ளிமெண்ட்ரி எடுத்துதான் ஆகணும். ஸோ அது வந்து இணை உணவு அல்லது துணை உணவு கிடையாது. ஆனா பட் இந்த சப்ளிமெண்ட்ரி மட்டுமே எடுத்துக்கிட்டா ஸ்போர்ட்ஸ்ல டாமினேட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா மேஜர் வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லக்கூடிய மேஜர் ஃபுட் காம்பனன்ட் இருக்கு பார்த்தீங்களா, கார்போஹைட்ரேட் புரோட்டீன் அண்ட் ஃபேட் அதை எடுத்தே ஆகணும். பட் அதுல கொஞ்சம் நம்மளுக்கு ஏதாவது கேப் ஆகும். நியூட்ரிஷன் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நியூட்ரிஷன் கேப் அப்படின்னா இப்ப ரிசர்ச்ல கேப் படிக்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுல வந்து நியூட்ரிஷன் கேப் இருக்கும். இந்த நியூட்ரிஷன் கேப் வரக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பர்டிகுலரா நம்ம என்ன கொடுத்தாகணும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி கொடுத்துதான் ஆகும். ஸோ அந்த சப்ளிமெண்ட்ரியை மட்டும்தான் நம்மளால வந்து காம்பன்சேட் பண்ண முடியும். ஸோ அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த யூனிட்டை பொறுத்தளவு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதே மாதிரி டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் இதே மாதிரி அடுத்த யூனிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமா நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸசைஸ் ரிசர்ச்
ஸோ ரிசர்ச்சை பொறுத்தளவு பாருங்க, ரிசர்ச்ல மட்டும் நம்மளுக்கு உள்ள போனீங்க அப்படின்னா, அதனுடைய எல்லா டெஸ்ட் பேப்பர்ஸும் இப்ப பேசிக் ரிசர்ச், அப்ளைட் ரிசர்ச், ஆக்ஷன்ஸ் தனித்தனியா ஒவ்வொன்னுக்கும் எப்படி இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க, இனிமே நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே உள்ள டீப்பா வந்து நம்ம உள்ள கொஸ்டின் பேப்பர்ஸ் பிளேஸ் பண்ணிருக்கு. அதே மாதிரி ஒவ்வொன்றும் ரிசர்ச் யூனிட்ல பார்த்தோன்னா ஒவ்வொரு டெஸ்ட் பேப்பர்ஸா வந்து ரிசர்ச் டேட்டா அண்ட் கிளாசிஃபிகேஷன், அது மாதிரி ஒவ்வொன்றையும் உள்ள பார்த்தோன்னா ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சுக்குன்னு தனியா 3 டெஸ்ட் பேப்பர்ஸ் உள்ள இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்று பிலாசபிக்கல் ரிசர்ச், அந்த மாதிரி டிசைன்ஸ், எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் டெஸ்ட் பேப்பர்ஸ் உள்ள வந்திருக்கு. ஸோ இன்னும் முழுமை பெறல, இன்னும் இருக்கு டெஸ்ட் பேப்பர்ஸ் உள்ள நம்ம போட வேண்டியது இருக்கு. சரியா? ரைட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமா அடுத்த யூனிட் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்தவரை நம்ம இன்னும் அப்லோட் ஆகல. டெஸ்ட் பேப்பர்ஸ் நாளை இருந்து அப்லோட் ஆக போகுது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்தவரை ஸ்பெஷலைஸா சொல்லிடுறேன். இதை விட்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் மேக்ஸிமம் வெளியில போறதுக்கான சான்சஸ் கிடையவே கிடையாது. அது மாடர்ன் ட்ரெண்ட்ல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரிக்கே 25 கொஸ்டின் மாடர்ன் ட்ரெண்ட்ல உள்ள வச்சிருக்காங்க. ஸோ 25 கொஸ்டின் பேப்பர்ஸ் உள்ள இருக்கு. நீ பாருங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து 18 பிளஸ் 1 மாடல் டெஸ்ட்னு தனியா இருக்கும். ஸோ அதில் பார்த்தா மாடல் டெஸ்ட் 1, மாடல் டெஸ்ட் 2, யூனிட் டெஸ்ட் 1, 2, 3, அது மாதிரிக்கு வந்து பாருங்க 23 பிளஸ் இது ஒரு மாடல் டெஸ்ட் ஒரு 3, மொத்தம் 25 டெஸ்ட் பேப்பர்ஸ் உள்ள இருக்கும். ஸோ இது மாதிரி உள்ள போனீங்க அப்படின்னா எலாபரேட்டா இப்போ எக்ஸாம்பிள பார்த்தோன்னா இப்போ யோகா அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ அதில் ஒரு மாடர்ன் ட்ரெண்ட் இன் பிசிகலைசேஷன்ல ஒரு யூனிட் டெஸ்ட்டுக்குள்ள போவோம். இப்போ ஒரு யூனிட் டெஸ்ட்டுக்குள்ள போவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு யூனிட் டெஸ்ட். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த ஃபார்மேட்ல இருக்கு, பிடிஎஃப் ஃபார்மேட் கிடையாது, இது எல்லாமே ஆன்லைன் ஃபார்மேட்ல இருக்கும். அதனால இதுல நம்மளுக்கு ஓப்பன் ஆகாது. சரியா? உங்களுக்கு வந்து கரெக்டா நீங்க வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரிக்கே நீங்க டெஸ்ட் பேப்பர்ஸ் எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்பை நீங்கள் மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கான டெஸ்ட் பேப்பர்ஸ் எப்படி நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன்ல அந்த நம்பர் கொடுத்து உங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. 9659662412 அந்த நம்பரை தான் நீங்க கான்டாக்ட் பண்ணணும். மறுபடியும் சொல்றேன், 9659662412 என்ற எண்ணை தொடர்பு கொள்கின்ற பொழுது இந்த ஆப்ல நீங்க எப்படி இணையணும் அப்படின்றத தொடர்புடைய தகவல்களை உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. ஸோ தேர்வில் வெற்றி பெறுவதற்கு உங்களை எல்லாரும் வாழ்த்தி நீங்கள் நன்றாக தேர்வுக்கு தயார் செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.